வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பான நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்றும், நாம் பயப்படும்போது நம்முடைய விசுவாசத்தை இழந்து போவோம், அப்பொழுது நம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நமக்கு முன் பெரிதாக காணப்படும் என்றும், நமக்கு வரும் எந்த பிரச்சனையையும் விட நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் காலேப் மற்றும் யோசுவாவின் விசுவாசம் தைரியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? மோசே இஸ்ரவேல் புத்திரருக்காக தேவனிடத்தில் ஏறெடுத்த மன்றாட்டு என்ன? விசுவாசத்தில் குறைந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்த தண்டனை என்ன? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்றும் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வருகிற உங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையாகவே உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கடிதத்தின் மூலமாக, SMS மூலமாக, தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆங்காங்கே நடைபெறுகிற கூட்டங்களிலே பங்கு பெறுகிறவர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாட்களிலே நாம் எண்ணாமம் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எண்ணாமம் 13ஆம் அதிகாரத்திலே அரக்கர்களா கர்த்தரா, யார் வல்லமையில் சிறந்தவர்கள் என்பதை 2 கூட்டத்தார் வித்தியாசமாக எண்ணியதை குறித்து நாம் சிந்தித்தோம். அது மாத்திரமல்ல, விசுவாச வார்த்தைகளை, அதாவது நற்செய்திகளை சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவிசுவாசமான பயம் தரும் சொற்களை சொல்லும் பொழுது அநேகர் விசுவாசத்திலிருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறபடினாலே நாம் நற்செய்தியாளர்களாக புறப்பட வேண்டும் என சிந்தித்தோம். இன்று எண்ணாமம் 14ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த எண்ணாமம் 14ஆம் அதிகாரத்திலே மக்களுடைய மன சோர்வும் அவருடைய 40 ஆண்டு கால அலைச்சலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே குழப்பம் தரும் ஒரு கூட்டம் குழப்பத்தை விளைவிப்பதை பார்க்கிறோம். குழப்பம் தரும் கூட்டத்தோடு சேர்வோம் என்றால் நாம் மிகவும் வேதனைக்குரியவர்களாக காணப்படுவோம். குழப்பம் தரும் கூட்டத்தோடு சேர வேண்டாம். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலமாயிருக்கும் என்று சொல்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் எகிப்தை ஒப்பிட்டு பேசுகிற இந்த இஸ்ரவேல் கூட்டத்தார் தங்களுடைய மனதளவிலே எகிப்திற்கு அடிமைப்பட்டே இருந்தார்கள். அடிக்கடி எகிப்தில் நன்றாயிருந்தோம் என்று கூறுவதை நீங்கள் கவனிக்கலாம். நாமும் பல வேளைகளிலே பழைய பாவ வாழ்க்கையில் இருந்திருந்தால் உலகத்திலே நல்ல நிலைமையிலே இருந்திருப்போம் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது இல்லையா? அதை நம் வாயாலும் சில வேளைகளிலே அறிக்கை செய்து விடுகிறோம். நான் மாத்திரம் அப்படி இருந்தால், நான் மட்டும் ஊழியக்காரனாக இல்லாதிருந்தால், நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் நடப்பதே வேறு என்று சொல்லி நாம் நரகத்திற்கு தள்ளும் வாழ்க்கையையும் அதன் மேன்மைகளையும் மீண்டும் மீண்டும் கூறுகிறவர்களாக, அதை திரும்பி பார்க்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். லோத்தின் மனைவி நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறாள். அவளைப் போல நாம் பின்னாலே திரும்பி பார்த்து ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. பழைய வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து நேரிட்டிருக்கலாம் என்று மட்டுமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். வனாந்திரத்திலே நாங்கள் செத்து போனாலும் நலமாயிருக்கும் என்று கூறினார்கள். வாயின் வார்த்தைகளிலே கவனம் வேண்டும். அருமையான நேயர்களே, அவர்களது சொற்கள் தேவனால் நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் பின்வரும் நாட்களிலே பார்க்க போகிறோம். வனாந்திரத்திலே அத்தனை பேரும் செத்து மடிந்தார்கள். ஆம், வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். மனுஷன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். வேதம் திரும்ப திரும்ப இதை நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே நாம் வாயின் வார்த்தைகளுக்கு தாவீதைப் போல, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணாமம் முதல் 10 வசனங்களிலே வேவு பார்க்க சென்றவர்களிலே 10 பேர் கொடுத்த எதிர்மறையான அறிக்கை அங்கே மக்களுடைய மனதிலே முறுமுறுப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்று பார்க்கிறோம். அவர்கள் முறுமுறுத்து எகிப்திற்கு செல்வதற்கு விரும்புகிறார்கள். மனம் இலக்கரித்து போகும் ஒவ்வொரு நேரமும் அவருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பழைய அடிமைத்தன வாழ்க்கையையே விரும்புகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நாய் தான் கக்கினதையே திரும்ப தின்னும் வண்ணமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருப்போம் பிரியமானவர்களே.
ஏனென்றால் நாய்களுக்கு பரலோகத்திலே இடமில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. தங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக செல்லும் பொழுது அது வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரலோக கானானை இழந்து போகிற ஒரு வாழ்க்கை என்பதை ஆண்டவர் நினைப்பூட்ட விரும்புகிறார். எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய உள்ள பகுதியிலே இந்த குழப்பம் நிறைந்த மக்களுடைய மத்தியிலே காலேபும் யோசுவாவும் தேவனிடத்திலே கொண்டிருந்த விசுவாசத்தையும் தைரியத்தையும் எடுத்து உரைக்கிறார்கள். தைரியமாக அவர்களுக்கு முன்னாலே நின்று, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று எச்சரிப்போடு கூட உள்ள ஒரு செய்தியையும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான செய்தியையும் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். ஆம், இவர்களின் ஆலோசனை, இவர்கள் கருத்து எதிராக இருந்ததால் மக்கள் கோபம் கொண்டார்கள். யார் ஆலோசனை கூறினாலும் அது வேத வசனத்திற்கு ஏற்ப இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து நலமானதை பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் இவர்களோ நலமானதை பற்றி கொள்ள மனமற்றவர்களாய் போனார்கள். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆம், எரேமியா தீர்க்கனின் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இஸ்ரவேலருக்கும் அன்று அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே அனுபவமாக காணப்பட்டது. அவர்களோ காலேபினுடைய யோசுவாவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கலகக்காரர்களுக்கு செவி கொடுத்தார்கள். மேலும் எத்தனை மக்கள் நமக்கு எதிராக இருந்த போதிலும் விசுவாசத்தை காத்து கொள்வதே நமது கடமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவர்களுக்கு தங்களுக்கு எதிரே இருக்கும் போராட்டங்கள் சிறிய வெட்டுக்கிளிகளாகத்தான் தெரியும். ஆனால் கர்த்தரை விசுவாசியாதவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் அரக்கர்களைப் போல தெரிவதுண்டு. அவருடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு ராட்சசர்களைப் போலவும் இவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போலவும் சிறியவர்களாக காணப்படுவார்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நமக்கு எதிராக இருக்கும் சாத்தானும் போராட்டங்களும் கொடியவைகள்தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சாத்தானை காட்டிலும், போராட்டங்களை காட்டிலும், கொடிய அலைகளை காட்டிலும், திரளான இரைச்சல்களை காட்டிலும் கர்த்தர் மிகவும் பெரியவராய் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் எல்லாரிலும் பெரியவர் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். அன்பான நேயரே, உங்களுக்கு எது பெரியதாய் காணப்படுகிறது? உங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாய் காணப்படுகிறதா? உங்கள் போராட்டங்கள் பெரிதாய் காணப்படுகிறதா? அல்லது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதிகள் பெரியவைகளாய் காணப்படுகிறதா? இல்லை, உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தர் பெரியவராய் இருக்கிறாரா? கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, அதை மறந்து போகாதீர்கள். மற்ற எல்லாவற்றை காட்டிலும், அவைகளின் கோர பிடிகளை காட்டிலும், வேதனைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஆம், இங்கே யோசுவாவும் காலேபும் சொல்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்யாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் விளைவித்தது மோசேக்கு விரோதமாக அல்ல, ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாக அல்ல, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். பிரியமான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு எத்தனை திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட கலகங்கள் காணப்படுகின்றன. போராட்டங்கள், கலகங்கள். காரணம் என்ன? அந்த ஊழியக்காரனை எனக்கு பிடிக்கவில்லை, அவர் எப்பொழுதுமே என்னுடைய பாவத்தையே சுட்டி காட்டும்படியாய் செய்தி கொடுக்கிறார், அவர் மற்றொரு கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டார், அவர் அதை செய்கிறார், இதை செய்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய தலைமைத்துவத்தை குறித்து எதிர்த்து போராடக்கூடிய அநேக போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்றை மறந்து போகக்கூடாது, இது கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சுதந்திரராய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக கலகம் செய்வது தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்வது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் அவர்களும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக அங்கே புரட்சி செய்தனர். 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை சார்ந்திருப்பவர்களை கல்லெறிந்து கொள்ள முற்பட்டனர். நாமோ பெரும்பான்மை உடையவர்களாக இருக்கலாம், சிறுபான்மையினராக இருக்கலாம். யாராயிருந்தாலும் சரி, யார் கர்த்தருடைய வசனத்தின்படி கூறுகிறார்களோ அவர்களையே பின்பற்றுவோம். அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்காதிருப்போம்.
கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்து நாம் கலகக்காரர்களாக மாறிவிடாதபடி ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 25 வசனங்களிலே மக்கள் கலகம் விளைவிப்பதை பார்த்தவுடனே தேவன் கேள்வி கேட்கிறார். 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களைக் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பீர்கள்? அவர்களுக்கு தான் காட்டின சகல அடையாளங்களைக் கண்டும் எதுவரைக்கும் விசுவாசம் இல்லாமல் போகும் என்ற கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்ட கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ விலகிக்கொள், நான் இங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒரு நொடியிலே அழிக்கப் போகிறேன் என்றார். உன்னிலிருந்து ஒரு பெரிய சந்ததியை நான் புறப்பட பண்ணி நான் உன்னை அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு கொண்டு செல்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆனால் மோசே தேவனிடத்திலே மன்றாடுகிறார். கர்த்தருடைய மகிமை மற்றவர்கள் பார்வையில் குறைந்து விடுமே என்ற பயத்தோடு கூட, ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது என்று தேவனிடத்திலே மன்றாடுகிறார். ஒரு சுயநலமற்ற, தேவனை மட்டுமே மகிமைப்படுத்த விரும்புகிற, தன் மக்களுக்காக திறப்பின் வாசலிலே நின்று மன்றாடுகிற ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரனாக மோசே இங்கே காணப்படுகிறார். மக்களுக்காக மீண்டும் மீண்டும் மன்றாடுகிறார். மோசேயும் சாமுவேலும் கர்த்தருக்கும் மக்களுக்கும் இடையிலே நின்று ஜெபித்தவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மன்றாட்டுகள் எப்படிப்பட்டனவாய் இருக்கின்றன? தேவனை மைமைப்படுத்தக்கூடியதாக, தேவனுடைய மக்கள் வாழ்ந்து பெருக வேண்டும் என்பதற்காக இருக்கிறதா? தேவனுடைய மக்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய மக்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். திறப்பின் வாசலிலே நின்று கர்த்தருடைய ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே நிற்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருடைய ஜனங்களுக்காகவும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்காகவும் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே நின்று ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து வந்த வல்லமையுடைய கர்த்தர் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளே அழைத்து செல்வதற்கு வல்லமை இல்லையே என்று யாரும் கூறிவிடக்கூடாது என்பதுதான் அவரது வாதம். ஆண்டவரே, தயவு கூர்ந்து இந்த ஜனங்களை பொறுத்தருளும் என்று மன்றாடினார். கர்த்தர் அதற்கு என்ன சொன்னார் தெரியுமா? 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இது இல்லையா? தேவ மனிதனுடைய வார்த்தை தேவனுடைய கோபத்தை மாற்றி விடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது, அழிவின் விளிம்பிலே நிற்கிற மக்களுக்காக நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிற மக்களையும் அவர் விடுதலை செய்வார். உன் வார்த்தையின்படியே அவர்களுக்கு மன்னித்தேன் என்றார். இந்த மேலான ஜெப பணிக்கு நம்மையும் அர்ப்பணிக்கிறோமா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த TWR இணையதள ஊழியங்களுக்காகவும் தொலைக்காட்சி ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? இதன் மூலமாய் சந்திக்கப்படுகிற மக்கள் எப்படியாவது கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? வசனத்தை கேட்கிறவர்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஆம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அவர்களை வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக கொண்டு செல்கிறார். அவருடைய திட்டத்தை நிச்சயம் அவர் நிறைவாக்குவார். அவருடைய ரட்சிப்பின் திட்டம் செயலாற்றப்படுகிறது. ஆம் சகோதரனே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவாக்கப்படுகிறது. ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய வாக்குத்தத்த நாடாகிய பரலோக கானானுக்குள்ளே நம்மையும் அழைத்து செல்லப் போகிறார். அது அவருடைய திட்டம். அவரே அதை நிறைவேற்றப் போகிறார். இந்த பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கும்படியாக தேவன் 2வது முறை இந்த பூமிக்கு வர ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். மறந்து விடாதிருங்கள், பூமி முழுவதும் ஒரு காலத்திலே அவருடைய மகிமையினால் நிரப்பப்படும். எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போம் என்றால், தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் திரும்புகிறதை பார்க்கிறோம். தேவனை முறுமுறுத்த ஜனங்கள் அவர்கள் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவருடைய பிரேதங்கள் வனாந்தரத்திலே விழும் என்று கர்த்தர் சொன்னார். யோசுவாவும் காலேபும் மாத்திரம் அந்த ஜனங்களிலிருந்து வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளே செல்ல தகுதி பெற்றவர்களாக தேவனால் அறிவிக்கப்படுகிறார்கள். காலேபுடைய யோசுவாவுடைய அறிக்கை தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது.
அவருடைய வாழ்க்கையிலே தேவனை அவர்கள் பிரியப்படுத்தினார்கள். ஆகையினாலே தேவன் அவர்களுக்காக பிரியமான வாக்குத்தத்த நாட்டை கொடுத்தார். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம் முன்னால் இருக்கக்கூடிய, ஒருவேளை தூரமாய் இருக்கக்கூடிய, நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியாத ஒன்று என்று நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடியதாய் காணப்பட்டாலும் கர்த்தர் வாக்கு பண்ணினவர், அவர் அதை நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் அவரை விசுவாசிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வசனங்களிலே கர்த்தர் சொன்ன அந்த தண்டனையை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. யோசுவாவும் காலேபும் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். மற்றவருடைய சரீரமானது வனாந்தரத்திலே விழுந்து போகும். அது மாத்திரமல்ல, யார் அங்கே வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக செல்வார்கள் என்பதை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் முறுமுறுக்கின்ற போதெல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், எங்கள் பிள்ளைகள் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார், கர்த்தர் பேரிலே எங்கள் பிள்ளைகளுக்கு அக்கறை இல்லை என்று கூறினார்கள். அவர்கள் முறுமுறுப்புக்கு காரணம் தங்கள் பெண் ஜாதிகளையும் பிள்ளைகளையும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். உதாரணமாக 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் இதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை குறித்து நம்மை காட்டிலும் தேவன் அதிக அக்கறை உள்ளவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிள்ளைகளுக்காகத்தான் நாம் முறுமுறுக்கிறோம் என்றார்கள். ஆனால் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்ன மக்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியவில்லை. மாறாக அந்த பிள்ளைகள் தேவனாலே வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். தேவன் அவர்களுக்கு பாதுகாவலை கொடுத்தார். தேவன் அவர்களுக்குத்தான் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளே பிரவேசிக்கும் கிருபையையும் கொடுத்தார். மற்றவர்கள் கர்த்தர் சொன்ன வண்ணமாக 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்து மடிந்து போனார்கள். பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை இந்நாட்களிலே துர்ச்செய்தியை பரப்பி விட்டுவிட்டு நாம் ஒளிந்து கொள்ளும் மக்களாய் காணப்படலாம். இருளில் இருக்கிறவைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற கர்த்தர் அந்தரங்கத்திலே பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே துர்ச்செய்தியை கொண்டு வந்த அந்த 10 வேவுக்காரர்களுக்கும் நடந்தது என்ன தெரியுமா? வாதையிலே அவர்களும் மடிந்து போனார்கள். ஆம் பிரியமானுள்ளே, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் மிக தெளிவாய் கூறுகிறது. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய மகிமைக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலகக்காரர்களாகவோ துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களாகவோ அல்ல, நற்செய்தியை நானிலம் எங்கும் கூறி திரிகிறவர்களாக நிற்கவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய கிருபையை அறிவிக்கிறவர்களாக அவர் பேரில் உள்ள விசுவாசத்திலே பலப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 39ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். கவனித்தீர்களா? ஜனங்கள் இப்பொழுது துக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த துக்கம் எதற்காக வந்த துக்கமாக இருக்கிறது? தங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு அறிவிக்கப்படுவதை கேட்டவுடன் அவர்களுக்கு துக்கம் வருகிறது. வாதை வந்து மக்களை வாரிக்கொள்கிறது. துர்ச்செய்தியை கொண்டு வந்தவர்கள் மாண்டு போகிறார்கள். இதை பார்த்துதான் அவர்கள் துக்கப்படுகிறார்கள். தங்கள் பாவத்தின் விளைவினாலே வரும் துன்பங்களுக்காக துக்கமடைவது வேறு, மனம் திரும்புவது வேறு. இங்கே அவர்கள் மனம் திரும்பவில்லை, துக்கமடைகிறார்கள். பாவத்தை வெறுத்து கர்த்தரை விசுவாசித்து பாவத்தின் மீது வெற்றியடையும் வெற்றி வாழ்க்கையே சிறந்தோர் வாழ்க்கை. மனஸ்தாபம் மட்டும் போதாது. ஒருவேளை ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லக்கூடிய அறிக்கை மாத்திரம் போதாது, முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 40 முதல் 44 வசனங்களிலே தங்கள் தவறை உணர்கின்ற இந்த இஸ்ரவேலர் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் இப்பொழுது செல்லுகிறோம் என்று வாக்குத்தத்த நாட்டை நோக்கி செல்ல முற்படுகிறார்கள். வாக்குத்தத்த நாடு எங்களுக்கு வேண்டாம், அங்கே இருக்கிறவர்கள் அரக்கர்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம், ஆகையால் இப்பொழுது நாங்கள் அங்கே சென்று சாக விரும்பவில்லை என்று சொன்னவர்கள், பின்வாங்கின மக்கள் இப்பொழுது துணிந்து செல்ல அவர்கள் முற்படுகிறார்கள். தங்கள் சொந்த முயற்சியை சார்ந்தே அவர்கள் செல்கிறார்கள். ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவில்லை. ஆண்டவரோடு கூட செல்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை. ஆனால் தங்கள் சுய முயற்சியிலே அவர்கள் செல்லுகிறார்கள். ஆண்டவர் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார், ஆனால் மீறி செல்கிறார்கள். தங்கள் தவறை உணர்கின்ற அநேகர் மனம் திரும்பாமல் அவசரமாக உற்சாகப்பட்டு தங்கள் விருப்பப்படி நன்மை செய்ய முற்படுகிறார்கள்.
இப்படிப்பட்ட மாறுதல் ஒரு நாளும் நிலைத்திருப்பதில்லை. தேவனுக்காக வைராக்கியம் செய்வதாக பாவனை செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து தங்களையே மெச்சிக் கொள்கிற மக்கள் உண்டு. இஸ்ரவேலர் மோசேயின் எச்சரிப்பை கேளாமல் போருக்கு சென்று தோற்று போனதற்கு இதுவே காரணம். உடனடியான முழுமையான கீழ்ப்படிதலையே தேவன் விரும்புகிறார். கானானுக்குள் சென்று அதை கைப்பற்றலாம் என்று கூறிய பொழுது கலகம் செய்தவர்கள், போக வேண்டாம் என்று கூறிய பொழுது அத்துமீறி போரிடச் செல்கிற அவர்களுடைய மனுஷீக தன்மையை, இல்லையென்றால் அவர்களாகவே தங்களுக்கு தாங்களாகவே செயல்படுகிற ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது மட்டுமே யெகோவா நிசியாகிய கர்த்தர் நமக்காக வெற்றி கொடி பிடிக்க ஆயத்தமாவார். நாம் நம்முடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா அல்லது கர்த்தருடைய சித்தத்திற்காக நாம் காத்திருக்கிறோமா? எண்ணாமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் காதேஸ் பர்னியாவிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டத்திலே நிற்கிறார்கள். வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கக்கூடிய பகுதி உண்டு. அந்த பகுதியிலே வரும்பொழுது அந்த தீர்மானம் சரியான தீர்மானமாக நான் எடுக்கிறேனா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு முடிவிற்குள்ளாக வரும்பொழுது இருவழி சந்திலே நின்று ஒரு தீர்மானத்திற்குள்ளே கடந்து வர வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டிலும் இருவழி சந்தி இங்கே இருக்கிறது. எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் விசுவாசமுள்ளவர்களாக வாக்குத்தத்த நாட்டை சுதந்தரிக்க செல்கிறார்களா அல்லது அவிசுவாசிகளாக அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிவதற்காக செல்கிறார்களா என்பது அவர்களுக்கு முன்பாக இருந்த இரு வழி. அதிலே அவர்கள் தவறான வழியை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் வனாந்தரத்தை தெரிந்து கொண்டார்கள், வாக்குத்தத்த நாட்டை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மிக பிந்தி யோசிக்கிறார்கள், ஐயோ, அந்த வாக்குத்தத்த நாட்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஆண்டவரை நம்பி முன் செல்லவில்லையே என்று யோசிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த முயற்சியிலே வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளே செல்ல அவர்கள் முற்படும் பொழுது அது எத்தனை ஆபத்து என்பதை மறந்து போய்விட்டார்கள். அப்படி செல்ல அவர்கள் தீர்மானித்தது அவருடைய விசுவாசத்தினாலே அவர்கள் எடுத்த முடிவு அல்ல. கடந்த 2 ஆண்டுகள் அவருடைய அனுபவத்தின் வழியாக கிடைத்த ஒரு தீர்மானம் என்று யோசிக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் விசுவாசத்தை விட கொடியது என்பதை மறந்து போகக்கூடாது. விசுவாசத்தின் அடிப்படையிலே தீர்மானம் எடுக்காமல் நம்முடைய தகுதியின் அடிப்படையிலேயும் நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையிலேயும் சொந்த பலத்தின் அடிப்படையிலேயும் தீர்மானம் செய்வோம் என்றால் நாம் தோல்வியை தழுவுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிராக இருப்பது மலையானாலும், எவ்வளவு பெரிய ஒரு எதிராளியாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்க அவருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களா? எண்ணாமம் 15ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் முடிய உள்ள பகுதிகளிலே தள்ளாடுதல், தடுமாற்றம், அற்ப காரியத்திற்காக அமளி செய்வது, இவைகளை நாம் பார்க்கலாம். காதேஸ் பர்னியாவிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை வனாந்தரத்திற்கு நேராக திருப்பினார். அவருடைய பிரயாணம் அலைச்சலாக, முன்னேற்றம் முறுமுறுப்பாக, அவருடைய சாட்சி அழுகையாக, அவருடைய போர் அவர்களுக்காக உறுதியற்ற தள்ளாடக்கூடியதாய், அவர்கள் பாடல்கள் பெருமூச்சாக அமைந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் பேரில் விசுவாசத்தோடு நாம் வாக்குத்தத்த நாட்டை நோக்கி நடக்கும் பொழுது அது மேன்மையும் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். நாம சொந்த முயற்சியிலே செல்வோம் என்றால் வேதனை, அலைச்சல், துக்கம், துயரம்தான் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த நிலைமையில இன்றைக்கு இருந்தாலும் விசுவாசத்தோடு முன் செல்ல நாம் துணிந்து செல்வோம். பயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்துவிட்டு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு அவருக்கு கீழ்ப்படிவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, அவிசுவாசிகளாய் இருந்து தங்கள் வாழ்க்கையிலே முறுமுறுத்து உம்முடைய அழிவை பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களிலே ஒருவருடைய வாழ்க்கையிலேயும் ஏற்படாதபடி நீர் எங்களை துணிந்து செல்ல சொல்லும் இடங்களிலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு நாங்கள் முன்னோக்கி செல்ல நீரே எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்களுடைய சுய பெருமையினாலோ சுய அனுபவத்தினாலோ நாங்கள் முன்னோக்கி செல்ல துணியாதபடி உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து உம்முடைய செயலுக்காக காத்திருக்கும் கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சற்று திரும்பி பார்ப்போமா? நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். யார் நமக்கு ஆலோசனை கூறினாலும் அது வேத வசனங்களுக்கு ஏற்ப இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து நலமானதை பற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கலகம் செய்வது தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்வதற்கு சமம். நாம் அழிவின் விளிம்பிலே நிற்கிற மக்களுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணிக்கும் போது மட்டுமே யெகோவா நிசியாகிய கர்த்தர் நமக்காக வெற்றி கொடி பிடிப்பார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.